கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். அவர் சிறியவனை என்ன செய்கிறாரா, அவர் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அந்த சிறுமைப்பட்டவர்கள் எளிமையானவர்களை தேவன் உயர்த்துகிற ஒரு சம்பவத்தை இன்றைக்கு தியானம் பண்ணுவோமாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் ஐயாதுரை என்பவர் ஒரு சிறு பையனை அழைத்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு வந்திருந்தார். ஐயா, இந்த சிறு பையனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி செய்ய வேண்டும்? நான் தான் எந்த ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், இவன் ஒரு நல்ல படிச்சிருக்கான், லேப் அசிஸ்டண்ட்டுக்கு எடுக்கிறாங்க இப்போ கவர்மெண்ட்டில். அதனால் ஒரு 20 சீட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவன் செலக்ட் பண்ணதில் 23ஆவது இடத்துல இவன் இருக்கான். இவனை செலக்ட் பண்ணல. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எந்த விதத்தில் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணவே கூடாது, நான் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இல்லை, ஏனென்றால் இவன் ஒரு இந்த கிராமத்திலே ஒரு சலவை தொழிலாளியுடைய மகன், புரியுதுங்களா? இவனுடைய சமுதாயத்திலேருந்து இப்போ தான் முதல்ல கல்வி அறிவுங்கிற வாசனைக்கே வந்திருக்கான். இவனுடைய சமுதாயத்தில் முதல்ல இவன் தான் அந்த ஸ்கூல்லே சேர்ந்து படிச்சிருக்கான். அதனால் இது நீங்கள் உதவி செய்தால் கொஞ்சம் நலமாக இருக்கும் என்று சொன்னார். உடனே அவர் ஃபோன் எடுத்தார் கல்வித்துறை அமைச்சருக்கு. இந்த சம்மந்தப்பட்ட லேபர் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ பேர் எடுத்துருக்கீங்க? 20 அப்படின்னார். ஒரு 25 எடுத்தால் என்ன, எவ்வளோ செலவாகும் கூடுதலாக? ஒரு 5 லட்ச ரூபா கூடுதலாக செலவாகுது ஐயா அப்படின்னாராம். சரி, அரசாங்க செலவுலேருந்து முதலமைச்சர் நிதியிலேருந்து ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துக்கோங்க, நீங்கள் 5 பேரை என்ன மேற்கொண்டு ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னாராம். அப்போ ஓகே சொல்லிட்டாங்களாம். அப்போ அந்த பையன்கிட்ட சொன்னாராம், தம்பி, உன் நிமித்தம் உனக்கு பின்னாடி இருக்க 2 பேருக்கும் உனக்கு முன்னாடி இருக்க 2 பேருக்கும் சீட்டு கிடைக்கும், மொத்தம் 5 பேர் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் போகலாம் அப்படின்னாராம். தம்பி, அந்த பையன் சின்ன பையன்கிட்ட சொன்னாராம், உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணது நீ இந்த தாழ்மையாக நடந்து கொண்டதுனாலையோ என் நண்பன் ஐயாதுரை அழைத்து கொண்டு வந்ததுனாலையோ நான் செய்யலை. ஆனால் அந்த சலவை தொழிலாளனுடைய மகன் என்று சொன்னார் பார்த்தியா, அந்த சமுதாயத்திலேருந்து இப்படி ஒரு பிள்ளையை மேலே கொண்டுட்டு வரணுங்கிற அந்த எண்ணத்தில் தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னாராம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறியவனை இந்த புழுதியிலிருந்து மெலியவனை குப்பையிலேருந்து உயர்த்துகிறவர். அதே மாதிரி 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சாமுவேலுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தீங்கன்னா, அவனுடைய மூதாதையர்கள் 14 வருஷத்துக்கு முன்னால், 14 தலைமுறைக்கு முன்னால், 14 வருஷம் இல்லை, 14 தலைமுறைக்கு முன்னால் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்கள் செய்த பாவம், ஊழியர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி செய்த பாவத்தினால் சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த சமுதாயத்தை சபைக்குள்ளே சேர்க்க விடாமல் பண்ணிவிட்டார்கள். அந்த சமுதாயத்தில் வந்தவன் தான் இந்த எல்கானா. இந்த எல்கானாவும் சபைக்குள்ளே போக முடியாதபடிக்கு இது தடுத்து நிறுத்தப்பட்டான். இதை கேள்விப்பட்ட அண்ணால், நம்ம சபிக்கப்பட்ட குடும்பமாச்சே, எல்லாரும் இவளை சபிக்கப்பட்ட குடும்பம்னு கேவலமாக பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுதாள், ஆண்டவரே, நாங்கள் ஏன் உம்முடைய ஆலயத்துக்குள்ளே போய் நாங்கள் தொழுது கொள்ளக்கூடாதா? நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறோமே, ஒதுக்கப்பட்டு கிடக்கிறோமே, அற்பமாக எண்ணப்படுகிறோமேன்னு சொல்லி அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை வாழ்நாள் முழுதும் உம்முடைய சன்னிதானத்தில் விடுவேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அருமையான சாமுவேலை கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கத்தில் கொண்டு போய் வைத்தார். 4 வயசிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட அருமையான மகன் சாமுவேல் தேவ சமூகத்திலே வளர்ந்தவன். அது பிறகு அவன் பெரியவனான போது அவன் வாயிலே கர்த்தர் வார்த்தையை வைத்தார். அவன் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆனான். ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவர் எல்லாரையும் அமரச் செய்த தேவன், சாமுவேலை உயர்த்தின தேவன், உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? ஒதுக்கப்பட்ட நிலைமையில், அற்பமாக எண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா?
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும். ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தரை இனியும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.